அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயிலே, டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 5 சவரனுக்குள்ள இருக்கக்கூடிய நகை அடமான கடன்கள் இந்த குறிப்பிட்ட 10 வங்கிகளில் வைத்திருந்தால் உங்களுடைய நகை அடமான கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க, அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? இந்த நகை அடமான கடன்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 6000 கோடி ரூபாய்க்கான ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க நகை அடமான கடன்களை தள்ளுபடி செய்வதற்காக, சரிங்களா? அதுல நகை கடன் தள்ளுபடி ஆகும் தகுதி உள்ளவங்க யார் யாரு, தகுதி இல்லாதவங்க யார் யாரு அப்படின்றத தனித்தனியா பிரிச்சு எடுக்க போறாங்க, பட்டியல் தயாரிக்க போறாங்க. அதற்குனே தனி ஒரு குழு அமைச்சு அதுல செலக்ட் ஆகிற அனைவருக்கும் மட்டும்தான் இதுல நகை அடமான கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 51 விதமான டாக்குமெண்ட், ஓகேங்களா, ஆவணங்களை தயாரித்து தான் சேகரித்து தான் அதில் தகுதியானவங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு, ஸோ அவங்க உங்களை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நகை கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுவும் இந்த குறிப்பிட்ட வங்கிகளில் வைத்திருந்தால் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்தெந்த வங்கிகள்ன்றதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம், சரிங்களா? இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லார் கூடயும் ஷேர் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலரா அப்டேட் ஆயிட்டு இருக்குங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்க்கலாங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி. தகுதியுள்ளோர் யார் யாரு, தகுதியற்றோர் யார் யாரு பட்டியலை தயாரிக்க குழு அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின முழு தகவலையும் பார்ப்போங்க. வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரைக்கான நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு துணை பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடந்த நவம்பர் 21ஆம் தேதி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரன் வரை வைக்கப்பட்டுள்ள நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ள நபர்களின் பட்டியலை தயாரிக்கும் பணிக்கு குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த குழு தகுதியுள்ளவர்களின் பட்டியலை தயாரிக்கும் என்றும் துணை பதிவாளர் தலைமையில் இந்த குழு செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு நகை கடன் பெற தகுதி வாய்ந்த மற்றும் தகுதியற்றவர்களின் பட்டியலை தயாரித்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்ணி அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? மேலும் இந்த குழு தயாரிக்கும் பட்டியல் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. முன்னதாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றிருந்த பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக வாக்குறுதி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் அதே மாதிரி 2021 ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க நகை கடன்கள் தள்ளுபடி, பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, கல்வி கடன்கள் தள்ளுபடி, அது மட்டும் இல்லாம வீட்டு கடன்கள் தள்ளுபடின்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தாங்க. ஸோ அதே இப்போ இந்த 2025 டு 2026ஆம் ஆண்டுக்கான புதிய அப்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்லையும் இந்த வருஷம், அதாவது 2024, 25ல வாங்கிய கடன்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 51 விதமான ஆவணங்கள் சேகரித்து இது எல்லாமே செய்ய போறோம். அது எல்லாமே உண்மைத்தன்மையை விசாரிச்சுட்டு தான் நாங்க தள்ளுபடி செய்வோம் இந்த தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன தடவை
நிறைய பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க 3 வங்கிகள வச்சுட்டு 15 பவுன் வச்சிருந்தாங்க. ஒருத்தர் மேல 5 பவுன், இன்னொருத்தர் மேல 5 பவுன், இன்னொருத்தர் மேல 5 பவுன் இந்த மாரி வச்சு, அவங்க வந்து 5 பவுன் வரை தள்ளுபடின்றதுனால 5 பவுன் 15 பவுனுமே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க தமிழக அரசு. இதனால பார்த்தீங்கன்னாக்க, ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப அட்டைக்கு 5 சவரன் நகை மட்டும் தான் தள்ளுபடி. அதாவது 40 கிராமுக்குள்ள இருந்தா மட்டும் தான் தள்ளுபடி. அதுவும் இந்த 51 விதமான ஆவணங்களையும் சரி செய்து, அது எல்லாமே தீர விசாரித்து தான் நாங்க பார்த்தீங்கன்னாக்க, பரிசீலித்துட்டு தான் இத உங்கள தள்ளுபடி செய்வோம் அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. கடன் தள்ளு கடன் தள்ளுபடி பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் நிறைய முறைகேடுகள் நடந்தது. கண்டறிய கண்டறியப்பட்டதால் அதை களையும் பணியில் தமிழக அரசு தீவிரம் காட்டி வந்தது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. யாரெல்லாம் நகை கடன் தள்ளுபடி பெறதுக்கான தமிழக அரசு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா தகுதியானவன்றத பத்தி பார்க்கலாம். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகைக்கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகைக்கடன்களின் மொத்த எடை 40 கிராம் அதாவது 5 பவுனுக்குள்ள இருந்ததுன்னா நீங்க நகைக்கடன் தள்ளுபடி பெறதுக்கு தள்ளுபடி செய்யப்படும். நீங்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதுல யாரெல்லாம் நகை கடன் பெறுவதற்காக அதாவது தகுதியானவன்றதை தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்ட குடும்ப அட்டை, ஆதார் எண் விவரங்களை சரியாக அளித்தவர்களுக்கு மட்டுமே நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு கரெக்டா இருக்கணும், அதோட நம்பரும் கரெக்டா இருக்கணும், ஆதார் நம்பரும் கரெக்டா இருக்கணும். இது சரியா இருந்ததுன்னா நீங்க எலிஜிபிள் நகை கடன் தள்ளுபடி பெறுவதற்கு. அடுத்தது மறுவாழ்வு முகாம்கள்ல வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா தமிழக அரசின் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு நகை கடன் தள்ளுபடி பெற தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் தற்போது தற்போது வரை செல்லுபடி ஆகக்கூடிய குடும்ப அட்டை வைச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தகுதியானவங்க தான் இந்த நகை கடன் பெறுவதற்கு அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்றாங்க. நகை கடன் பெற தகுதி இல்லாத நபர்கள் யார் யாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டையில் வழங்கப்பட்டுள்ள 1 அல்லது 1க்கு மேற்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட கூட்டுறவு நிறுவனங்களில் 1 அல்லது 1க்கு மேற்பட்ட பொது நகை கடன்கள் பெற்றிருந்து அவர்களின் மொத்த நகை கடன்களின் மொத்த எடை 40 கிராமுக்கு மேல் அதாவது 5 பவுனுக்கு மேல் இருந்தாக்க உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் யார் யாருக்கு நகை கடன் தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினர், கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர் தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அனைத்து அரசு ஊழியர்களின் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் நகை கடன் கிடையாது. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டை வச்சிருக்காங்க இல்லையா? என்பிஹெச்எஸ், எஸ்சி கார்டு, என்சி கார்டு இந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த நகை கடன் தள்ளுபடி கிடையாது. 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர் தம் குடும்பத்தினருக்கு நகை கடன் தள்ளுபடி கிடையாது. ஏற்கனவே நீங்க தள்ளுபடி நகை கடனோ இல்ல பயிர்க்கடனோ இல்ல கல்வி கடனோ நீங்க தள்ளுபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நகை கடன் தள்ளுபடி கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நகை கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் நகை கடன் கிடையாது அப்படின்றத தெளிவா மென்ஷன் பண்றாங்க. 1 அல்லது 1க்கு மேற்பட்ட நகை கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நகைகளே இல்லாமல் ஏட்டளவில் வழங்கப்பட்ட நகை கடன்களுக்கு தள்ளுபடி கிடையாது. போலி நகைகளுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. சுய விருப்பத்தின் பெயரில் நகைக்கடன் பெற விரும்பவில்லாதவர்கள் உறுதி சான்று பெற வேண்டும். தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள குடும்ப அட்டை இல்லாம ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி இந்த அட்ரஸ் இருந்து நீங்க நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான வீடியோல ஸ்கீம். இந்த ஸ்கீம் எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. இதுல இருக்கிறவங்க நகைக்கடன் யார் தள்ளுபடி செய்ய போறாங்க, தள்ளுபடி யாருக்கெல்லாம் இல்லைன்றதை தெளிவா நீங்க பார்த்திருப்பீங்க. வரக்கூடிய ஆகஸ்ட், செப்டம்பர்ல உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும். சரிங்களா? இதுதான் அப்டேட். தேங்க்யூ.